ஸோ நம்ம தோப்புக்கரணம் போடுறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க. இது அப்படியே யோகால என்ன சொல்லுவோம்னா, உட்கட்டாசனா அப்படின்னு சொல்லுவோங்க. இப்போ இந்த ஆசனா பார்த்தீங்கன்னா, மூச்சு இழுத்துக்கிட்டே கையை தூக்குறோம், எனர்ஜியை டெவலப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? விட்டுக்கிட்டே நம்ம வந்துட்டு குத்த வச்சு உட்கார்றோம். நம்மளுடைய ஆற்றலை உடம்பு முழுக்க பம்ப் பண்ணியாச்சு. திருப்பி மூச்சு இழுத்துக்கிட்டே எந்திரிக்கணும். மூச்சு விடும்போது கையை ரெண்டையும் கீழே இறக்கணும். இதுதான் அந்த ஆசனாவுடைய ஃபங்க்ஷன். முழங்கால் ரெண்டையும் முட்டியையும் மடக்கி வச்சு உட்காரும்போது முழங்காலில் ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்குறோம். அதே அப்படியே நம்ம லும்பார்லேயும் ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்றோம். ரொம்ப அதிகமாக எனர்ஜி பிளாக் ஆகக்கூடிய இடம் முழங்காலும் அடி முதுகு தண்டுவடமும். இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டோம்னாலே அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி பிளாக் வந்துட்டு ஃப்ரீ ஆகிடுதுங்க. அதாவது கால்லேருந்து டுவர்ட்ஸ் அப்பர் பாடி நம்மளுடைய எனர்ஜி ஆற்றலை வந்துட்டு பம்ப் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு வந்துட்டு இந்த உட்கட்டாசனா பண்ணும்போது நடக்குதுங்க. இதை ரெகுலராக நம்ம இந்த தோப்புக்கரணம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராக்டிஸை நம்ம பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற அந்த ஒரு தொந்தரவு நமக்கு வராதுங்க. நம்ம மூச்சை இழுத்து நம்ம வந்துட்டு கீழே உட்காந்து டுவர்ட்ஸ் அப்பர் பாடி நம்ம பிளட்டை வந்துட்டு பம்பிங் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஆல்ரெடி ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. இது இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒர்க்கு உட்கட்டாசனாங்கிற அந்த சிம்பிள் கோர்ஸில் நம்மளால் எடுத்துட முடியும்.